உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க. Hello to everyone. My name is S. Varsha. I am studying in 9th standard in Medona Metric Higher Secondary School, G.R. Nagar, Madurai. And I am also a student of Junior IAS Academy. இன்னைக்கு நம்ம இப்ப பார்க்க போறது கவனமே தியானம். கவனமே தியானம். கவனமே தியானம் அப்படின்னா நம்ம வகுப்புல கிளாஸ்ல எப்படி உட்கார்ந்து கவனிச்சா டீச்சர் நடத்துற பாடம் அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்தா ஒரு பேப்பர்ல வந்து அப்படியே பதியும்ல, அந்த மாதிரி டீச்சர் நடத்துற பாடம் அப்படியே நம்ம பிரெயின்ல மூளையில வந்து பதியிறது தான் இந்த கவனமே தியானம். இந்த கவனமே தியானத்துல இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா attention is meditation. Attention is meditation in classroom. வகுப்புல in classroom. ஓகேவா? இந்த கவனமே தியானம் மொத்தம் 4 டைப்ஸா இருக்கு, 4 இருக்கு. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கவனித்தல் மாதிரி கவனித்தல். சொல்லுவீங்க. கவனித்தல் மாதிரி கவனித்தல். சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்னது? கவனித்தல் மாதிரி கவனித்தல். இப்படி கவனித்தல் மாதிரி கவனித்தல்னா physically 20% present. அதாவது நம்ம உடல் அளவுல 20% வந்து கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கோம். ஆனா mentally 80% absent. அதாவது நம்ம மனசு எல்லாமே கிளாஸ் விட்டு வெளியே தான் இருக்கு. அதாவது முன்னாடி என்ன நடந்துச்சு, நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணும், என்ன கேட்கலாம், இந்த மாதிரி நம்ம உடல் அளவுல நம்ம 20%, அதே மாதிரி மனதளவுல 80% வந்து ஆப்சென்ட்டா இருந்திருக்கும். இந்த மாதிரி கவனித்தல் மாதிரி கவனித்தல்ல உட்கார்ந்து கிளாஸ் கவனிச்சோம்னா டீச்சர் நடத்துற பாடத்தை வச்சு நம்ம மார்க் வாங்கணும், படிக்கிறது இல்லை, டீச்சர் நடத்துற பாடத்தை வச்சு மார்க் வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மார்க் தான் நம்மளால வாங்க முடியும். இந்த மாதிரி உட்காந்து டீச்சரை பார்த்து கவனிச்சா டீச்சர் சொல்றதை வச்சு எழுதும்போது 10ல இருந்து 15 மார்க் வாங்கலாம். அடுத்து ரெண்டாவது டைப் கவனித்தல் மாதிரியே கவனித்தல். டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கவனித்தல் மாதிரி கவனித்தல். செகண்ட் ஒன் கவனித்தல் மாதிரியே கவனித்தல். இன்னும் நல்லா எழுத்தணும். கவனித்தல் சொல்லுங்க மறுபடியும். மாதிரியே கவனித்தல் நல்லா இருக்கும். ஓகேவா? இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இந்த மாதிரி கவனித்தல் மாதிரியே கவனித்தல்ல உட்கார்ந்து கிளாஸ் கவனிச்சோம்னா physically just present. அதாவது சும்மா உட்கார்ந்துருக்கோம் தவிர நம்ம மென்டல் நம்மளோட எல்லா சிந்தனையுமே டோட்டலா 100% கிளாஸ்க்கு வெளியே தான் இருக்கு. இப்படி சும்மா உட்காந்து மொத்த சிந்தனையே கிளாஸ்க்கு வெளியே இருக்கிறப்ப டீச்சர் நடத்துற பாடம் நம்மளுக்கு சுத்தமாவே கேட்காது. அப்படி இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சு எழுதினாலும் 5 to 9 அவ்வளவுதான் வாங்க முடியும். மார்க் எவ்வளவு வாங்க முடியும்? 5 to 9. எப்படி உட்கார்ந்தா? கவனித்தல் மாதிரியே கவனித்தல். இந்த மாதிரி உட்கார்ந்து கிளாஸ்ல கவனிச்சா 5 to 9 மார்க் வாங்கலாம். மூணாவது டைப் ஒழுங்காக கவனித்தல். சொல்லுங்க. ஒழுங்காக கவனித்தல். ஒழுங்கா உட்கார வைங்க உங்களை. ஒழுங்கா இன்னும் லைட்டா பாருங்க படுத்துட்டீங்க. சைட் சொல்லுங்க, அதை சொல்லுங்க. எப்படி ஒழுங்கா உட்கார சொல்லுங்க. ஒழுங்காக கவனித்தல்னா ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து டீச்சரை மட்டும் ஐ டு ஐ சொல்லி கொடுத்தாங்க மாதிரி ஸ்ட்ரைட் சி ஐ டு ஐ அந்த மாதிரி பார்த்து டீச்சரை பார்த்து எந்த சிந்தனையும் இல்லாம பிசிக்கலி மென்டல், அதாவது நம்ம உடல் அளவுல சரி மனசளவுலையும் ரெண்டுமே 100% டீச்சரை மட்டும் அந்த 45 நிமிஷமும் கவனிச்சோம் அப்படின்னா டீச்சர் நடத்துற பாடம் 100% படியும். ஆனா நம்ம அதை வச்சு எடுக்கிற மார்க் கிட்டத்தட்ட 70 மார்க் வரும். இப்படி டீச்சர் கவனிக்கிறத வச்சு வீட்டில் போய் படிக்கிறதெல்லாம் இல்லை, டீச்சர் சொல்றத வச்சு கவனிச்சாலே இந்த மாதிரி உட்காந்து கவனிச்சாலே 70 மார்க் வரைக்கும் எடுத்துடலாம். இது என்னது? ஒழுங்காக கவனித்தல். என்னது? ஒழுங்காக கவனித்தல். அடுத்து 4வது ஒன் ஒழுங்காகவும் உண்மையாகவும் தியானத்துடன் கவனித்தல். சொல்லுங்க. ஒழுங்காகவும் உண்மையாகவும் தியானத்துடன் கவனித்தல். இதுதான் 4th டைப். இதுல எப்படி இருக்கணும்னா 100% நம்ம உடல் மனம் ரெண்டுமே 100% கிளாஸ் ரூம்ல இருக்கணும். டீச்சரை மட்டும் ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து பார்க்கணும். இன்னொன்னு ஒரு தியானத்துல இப்போ முனிவர்கள்லாம் தியானத்துல இருக்கும்போது ஏதாவது தெரியுமா எங்க இருக்காங்க எதுவுமே தெரியாது, அவங்க வேற உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்லாம டீச்சரை மட்டுமே பார்த்து உட்காரணும். இது ஸ்ட்ரைட்டா உட்காரணும்னு இல்லை, நீங்க வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி உட்காந்துக்கலாம்.
பாடத்தை மட்டும் வீட்டில் போய் படிக்கிறது கிடையாது. இதுதான் கவனமே தியானம். அதாவது attention is meditation in classroom. 4 மறுபடியும் சொல்லுங்க. 4 பேர் சொல்லுங்க. வரிசையா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கவனித்தல் மாதிரி கவனித்தல். என்னது? கவனித்தல் மாதிரி கவனித்தல். செகண்ட் ஒன் கவனித்தல் மாதிரியே கவனித்தல். தேர்ட் ஒன் ஒழுங்காக கவனித்தல். திரும்பி சொல்லுங்க. ஒழுங்காக கவனித்தல். ஃபோர்த் ஒன் ஒழுங்காகவும் உண்மையாகவும் தியானத்துடன் கவனித்தல். ஃபர்ஸ்ட் கவனித்தல் மாதிரி கவனித்தல் எவ்வளவு மார்க் வாங்க முடியும்? ஃபர்ஸ்ட் 10